மேலக்கார அண்ணாவை எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். மீண்டும் அறிவிக்கிறோம், மேலக்கார அண்ணாவை எங்க இருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டியாளர்கள் அழைக்கிறார்கள். ஜதி சாம வேளையில நஞ்சு போட்ட நெஞ்சிருக்கும், நடு சாம வேளையில குடி போட்ட குடியிருக்கும், குடிய சாம வேளையில
காளி காந்தாரி கருமாரி ஐயா தந்தையோட தந்திருக்காரு பகவான். ஆமா அதனால நம்ம முத்துவரத்தை வாங்கி போகும்போது சரி பூலோகம் போனா அதுக்குன்னு ஒரு நல்ல நாள் பார்க்கணுண்டி. பார்க்க வேண்டும். நாள் பார்த்து தினம் குறித்து தான் பூலோகம் போக வேண்டும் என்று ஆமா அந்த கைலாசத்திலே திருவாத்திமுடியிலே கூடாரம் அடைத்தார்கள். கூட்டமொட்ட பணிகளோடு அமையா கூடாரம் அடைத்து தண்ணீருக்கும் நாளையில ஆமா யார் வருகிறார் தெரியுமா? யார் யார் சுவாமி? பிரமானோட மகனாக வருவார். அம்மா முத்தாரம்மா 8 பேர் இங்கிருந்து எங்க ஊரு எங்கம்மா போறிய? எப்பா எங்க வரையோ எங்க வரையோ தலைக்கு ஒரு பொட்டணம் வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் என்ன பொட்டணம்னு கேட்டாரு. ஆமா இதெல்லாம் ஒத்து பொட்டணும். அமையா இது பாவ முத்து, அது பழுத்த முத்து, ஆமா இது சீனரி முத்து, சரி அது மஞ்ச முத்து, இது சோள முத்து, இது சுரண முத்து அப்படின்னு ஒவ்வொரு முத்துக்கும் பேர் சொன்னான். முத்த கொடுத்தவனு கொடுத்துருக்கார முளைக்கா முளைக்கலையான்னு பாத்தியா? பார்க்கலையே அப்படின்னு ஆடுவோம். வரம் தருவேன் என்று சொல்வாரே தவிர சொன்னபடி இதுவரைக்கும் யாருக்கும் பகவா வரம் கொடுத்தது கிடையாது. கொடுத்த முத்து முளைக்கா முளைக்கலையான்னு பார்த்துட்டு நீங்க பூலோகம் பொங்கலன்ற ஆறுதான் மகாமுனிவர் சொன்ன போதும் அந்த வார்த்தை காதில் கேட்டு முத்தாரம்மா முனாரிட சிவனாரி என்று பார்த்து இருப்பாளா போடும் நரியில மக்களுக்கு இழக்க வராது. படியழக வராது. படி கிடக்க வரும்போது ஆட்டாளி முத்தரம்மா கிடந்து நம்முடைத்து கையிலேக்கு தீரங்கும் போது பாலிமார்கள் 8 பேரும் ஆண்டவன் அசந்த வரும். கைகால்கள் உழைச்சல் வரும், காய்ச்சல் வரும், தும்மல் வரும், பெரிய வயத்தோட்டம் பாடை பெரிய வரங்கள் எல்லாம் கடவுளுக்கு ஏகுவானா இழந்த பகவானுக்கு பகவானுக்கு காய்ச்சல் அடித்திடுமா அடித்திடுமா உழைத்திடுமா உழைத்திடுமா பார்வதியே பார்வதிய பார்வதிய வரும்போதே 4 நேரம் எனக்கு வயத்தால போகுது. சரி ஆமா வருதால போகுது. ஆமா ஒரு மாதிரி வருது காலையில. அதான் அன்னைக்கு அவ்வளவு கேட்ட வரம் தான் இந்த வரம். ஆமா எவ்வளவு பெரிய கெட்டிக்காரம்னாலும் சரி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 4 நேரம் அது எதுவும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா அவ்வளவுதான் கைகாரணம் காமிக்க ஆரம்பிச்சிருவான். சாப்பிட்டு குளோஸ் தான். ஆமா டாட்டா போட்டுருவான். ஏலே என்னமோ வேணுமா? வேண்டாம் அப்படின்னு முடிச்சுல வரும், பேச்சு வராது. அத மாதிரி வாந்தி பேதி வயத்தோட்டத்தை வள்ளல் கடவுளுக்கு ஏகும்போது அவருக்கு 5-6 தரம் அப்படி இருந்திருக்கு. பார்வதிட்ட போய் சொல்லியிருக்காரு.
இப்பமெல்லாம் உடனே டாக்டரை போய் பார்க்கும், இன்ஜெக்ஷன் போடுறதும், குளுக்கோஸ் போடுறதும், மருந்து மாத்திரை சாப்பிடுறதும். அப்ப கை மருந்து தான் கொடுப்பாங்களாம். கை மருந்து என்ன மருந்து? இஞ்சி, சுக்கு, ஏலம், மிளகு, அதுல இத்தனை கருப்பட்டி, சிரட்டையை சுட்டு போட்டு காய்ச்சல் எதிரணும்னா குடிநி போட்டு கொடுப்பாங்களாம். குடிநி போட்டு என்ன கொடுப்பாங்களா? குடிநி போட்டு கொடுப்பாங்களாம். கை குடிநி போட்டா கடவுள் பகவானுக்கு பார்வதி கொடுத்தா கை குடிநி குடித்த போதோ காய்ச்சல்ல விரையில் தாங்க முடியாம உதடோட ஆமா கட 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 கடா அவருக்கு அடிக்கி மேலும் காலும் அப்படி அடிக்கி உடனே நல்ல ஒரு கருத்தை கம்பளி எடுத்தார். ஆமா உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் மூட சொன்னா சரிதா படுமையா இந்த குடிநீர் குடிச்சிருக்கீரு. ஆமா மூடி படுத்துக்கேன்னா சல 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 சலன்னு வேத்தா காய்ச்சல் விட்டுரும். விட்டுரும் அப்படின்னால உடனே உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரைக்கும் கருத்தை கம்பளி தூக்கும் போடி சரி கடவுள் படத்திற்காரு 8 பேரும் கைதட்டி சிரிக்கா. ஆமா ஏன் மச்சான் கொடுத்த வரும் காய்ச்சல், தும்மல், கை கால் உளைச்சல், வாந்தி, வேதி, வயத்தோட்டம், கொப்பாடை, சிச்சிலிப்பு, கொம்பம் பேதி, கொழுவம் பேதி உண்மைதான். ஆமா முத்து முளைக்கலையா பார்க்க மாட்டியா? பாப்போமா அதை பார்க்கணும்ல அப்படின்னு ஆளுக்கு ஒரு கையாக முத்தை அள்ளி ஆண்டவன் வேலை எப்படி தொடுகிறாள் தெரியுமா? இப்படி சுவாமி ஆளுக்கு ஒரு கையாக அப்படி வீசினால ஊசி குத்த இடமே கிடையாது. உள்ளாங்கால் வரைக்கும் அள்ளி வச்சிருக்கான். ஆமையா கண்ணை முழிச்சு பகவான் பார்க்காரு, கண் முழிக்க முடியல, அந்த அளவுக்கு அள்ளி போட்டிருக்கான். ஆமையா ஏ பார்வதி அம்மா சுவாமி காய்ச்ச தீரமுனை எனக்கு கை குடினி கொடுத்து போர்வையை கொடுத்திய பார்வதி. பார்வதி ஆமா வந்து என்ன பாருன்னா ஆமா ஆண்டவருடைய மேனியினுடைய அங்கத்தை பார்த்தா அது பராசக்தி. ஆமையா ஐயோ கடவுளே சுவாமி நம்ம புருஷன் இருப்பாரோ என்ன செய்வாரோ? உச்சியிலே போட்டு முத்து தோணுதையா தலைகரில போட்டு முத்து தலைவலையா தோணிடுமா? மதியில போட்ட முத்து பருவாக தெரிஞ்சிடுமா?
சீனரி முத்து மாதிரி சில முத்து சிவந்திருக்கு, இருக்குது. பூசணி முத்த மாதிரி சில முத்து பூதிச்சிருக்கு, ஆமா. கொடி படர்ந்திருக்கு. சரி. இப்படி ஒவ்வொரு முத்தும் ஒவ்வொரு விதமா அவர் மேனியிலே தெரிகிறது. தெரிகின்றது. ஆதிபராசக்தி அம்மையுமா மகேஸ்வரியானவள். ஆமா. ஆண்டவன் படும் துன்பம் துயரமெல்லாம் கண்டு ஆமா. முத்து போட்ட வீட்டுல முத்து போட்ட ஆளை பாய் விரிச்சு படுக்க வைக்க கூடாதான். ஆமா. துணி விரிச்சு படுக்க வைக்கணுமா. சரிதான். துணி கூட விரிக்க மாட்டாங்களா, இப்பதான் துணி விரிக்கும். அப்போ தலைவாழை இலை அறுத்துட்டு வந்து ஆமா அந்த இலையில தான் படுக்க வைக்கணுமா. சரிதான். இந்த பால் வடியும் இல்லையா, அந்த மேல முத்து போட்ட பால் வடியும் இல்ல, ஆமா. அதை மத்தபடி எங்கேயும் கொண்டு விடக்கூடாதான். என்ன இலையை அப்படியே சுருட்டி மறு இலையை விரிச்சு அவரை தூக்கி வந்துட்டு போட்டுட்டு ஆமா அந்த இலையை சுருட்டி கொண்டு ஆத்துல தண்ணி ஓடு தண்ணி ஓடு பாத்தீங்களா, ஆமா அந்த தண்ணியில கொண்டு போய் தான் போட்டுட்டு வரணுமா. இப்ப விட வேண்டுமா. அப்ப முத்து போட்ட வீட்டுல வாச தொழிக்க கூடாதான், அமையா கோலை இடக்கூடாதான், போடக்கூடாது, குழம்பு தாளிக்க கூடாதான், சரிதான். தோசை கல்லு காய வச்சு தோசை சுடக்கூடாது. ஆமா. இப்ப எல்லாமே நடக்கும். என்ன நடக்கு? இப்ப எல்லாமே நடக்கு. முத்து போட்ட வீட்டுல இப்ப எல்லாமே நடக்கு. ஆமா. சுத்தபத்தம் இல்லாம இருந்தா தான் அம்மா சீக்கிரமா எழுந்திருக்கு போவாளாம். சரிதான். சரி வீடு வாசலுங்க என்னென்ன நம்ம முழுக்கா தூக்காளா தொளிக்காளா கோலம் போடுதாளா அடுப்பு முழுவுதாளா ஆமா குழம்பு தாளிக்காளா, இவ வீட்டுல இருந்தா என்ன லட்சணம் கிடைக்குமா? இப்ப கிடைக்காது இல்லையா அப்படின்னு நம்ம அசுத்தமா இருந்தா தான் சீக்கிரமா இறங்கி நம்மளை விட்டு போவாளாம். ஆமா. நம்ம சுத்தபத்தமா இருந்தோம்னு வச்சுக்கோயேன், இல்ல அவ அங்கேயே தங்கிக்கிட்டே இருப்பா. 1 மாசமும் இருப்பா, 2 மாசமும் இருப்பா, ஆமா நம்ம மேல 3 மாசமும் இருப்பா. இப்ப குடி கொண்டுருவா. ஆமா குடி கொண்டுருவா. நான்லாம் சின்ன பிள்ளையில வயசுக்கு வந்த வீட்டுக்குள்ள, சின்ன பிள்ளைன்னா எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த நேரத்துல நாங்க அக்கா தங்கச்சி 2 பேரு. சரிதான். எங்க 2 பேருக்கும் ஒரு போல அம்மா அள்ளி விதைச்சிருந்தா பாரு முத்து. அடே அப்பா கண் கொண்டே பார்க்க முடியாது, அதுல விழுந்த பொலி தான் அந்த கண்ணத்துல எல்லாம் கிடைக்குது. ஆமா. மேனி எங்கும் ஒரே சோர்வு. ஆமா. அப்ப நேர்ந்து போட்டாளா எங்க அம்மா, தாயே இருக்கணும் குடி காரி, என் பிள்ளைய 2ஐயும் போல பூ போல ஒரு போல முத்தை இறக்கி சீக்கிரமா எழுப்பி விட்டுட்டேன்னா 2 பேருக்கும் ஒரு போல உனக்கு அக்கினி சட்டி எடுக்கணும்னு நேர்ந்தாலும் அதை எங்க அம்மா செய்யல, நாங்களும் இதுவரைக்கும் செய்ய முடியல. எங்க பிள்ளைய பெரிய பிள்ளையில ஆனதுக்கு பிற்பாடு 2 சட்டி எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு சட்டி போய் எடுக்க முடியாது. 7 கடை 7 வருஷம் சொன்னாங்களா, நம்ம தொழிலுக்கு அதை கடைபிடிக்க முடியல. அப்படித்தானே? ஒரு பக்கமா இருந்தா கடைபிடிச்சு நம்ம போயிடலாம், அந்த கௌரிக்கையை நடத்திடலாம். இருந்தாலும் சில சூழ்நிலைகள் மாறும்போது அதை நம்மளால செய்ய முடிய மாட்டேங்குது. இப்படியெல்லாம் அம்பாளுடைய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். பகவானை பார்த்தா பார்வதாதேவி தலைவாழை இலையை எடுத்துட்டு வந்து ஈசனை படுக்க வைத்து விளக்கெண்ணெய் வாங்கி அதுல மஞ்சப்பொடியை தட்டி குழப்பி வேப்ப இலை கொண்டு இவனின் மேடி எல்லாம் போட்டு இறைவன் முகத்தை எப்படி பார்க்கிறாள் தெரியுமா? அவ திருவிளக்க கொடுத்துவாளா
கேட்கவில்லையோ அண்ணா கண்ணா கண்ணா என்ற கபட நாடகனை அழைத்த போதும் ஆமா கபட நாடகனும் கைலாச வாசலுக்கு வந்தார். வருகிறார். என்னம்மா ஏம்மா இவ்வளவு துயரம் உனக்கு என்ன அப்படி என்ன கஷ்டம் துன்பம் துயரம்? அம்மா உனக்கு என்ன வரும் ஏன் அப்படி இருக்க? போய் பாரு உங்க அத்தானை போய் முதல்ல பார்த்துட்டு வாண்டா. ஆமா அண்ணன் கைலாசத்துக்குள்ள வந்தார். கடவுளை கண்கொண்டே பார்க்க முடியாது. இப்பா பார்க்கவே முடியாது. என்ன பார்வதி இது என்ன இப்படி அள்ளி விதைச்சிருக்காளோட என்ன? அம்மா அன்னைக்கு லிவியா மரம் வாங்கிட்டு போனது மாதிரி சரி நீங்க முத்த கேட்டான அள்ளி கொடுத்துட்டாரு. ஆமா இத நாரத பகவான் கலகத்தை மூட்டி இருக்காரு. அவையா முளைக்கலையான பாப்போம்னு அள்ளி விதைச்சிட்டாளுவோம். ஆமா ஆண்டவே இழந்திருக்க முடியாம படுத்திருக்கிறார். அதனால நீ மொத்த போய் பறிச்சுட்டு வந்துடுறா. திருவாத்தி மூடுல இருக்கா 8 பேரும் அப்படின்னு சொன்னா. அவையா அப்ப சொன்னார் கண்ணே என்ன முத்தாரம்மா ஆமா அவட்ட இப்ப போய் நான் எதையும் வாங்க முடியாது. அதனால நான் அத்தான் பக்கத்துல இருக்கேன். சரி நீ கொடித்து தீர்த்தமாடி ஆமா வீரியமா அவர்கிட்ட போய் பேசாத. அன்புக்கு தானே யாரும் அடிமையா இருப்பாங்க. இருப்பார்கள். அதிகாரத்துக்கு யாரும் அதிகம் இடம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆமா அதனால அன்போடு பண்போடு ஒப்பிட்டு உகமலர்ந்து உள்ளம் கவர்ந்து ஆமா உன் தங்கச்சிகிட்ட போய் உண்மை பேசி சரி தாலி பிச்சை வரம் கேளுமா பார்வதி அப்படின்னு சொன்னாரு. அவையா உடனே பார்வதி ஒழித்து தீர்த்தமாடி திருநீற்றுக்கு ஆப்பணிந்த மாற்றுடை அணிந்த மாயா சக்தி பார்வதியால் ஆமா தங்கைமார்கள் இருக்கும் திருவாத்தி முடலே வந்த சிவசக்தி ஆமையா ஏ அம்மா என் தங்கை முத்தாரம்மா ஏ மாரியம்மா சுவாமி ஏ தாய காளி காந்தாரி கனமாரி ஆமா ஏ வடக்குட்டி வடப்பாச செல்வி வடபத்திர காளி ஆமா அம்மா ஏ சுக்கனாச்சி உச்சினி மாகாளி உன் அக்கா வந்திருக்கேன். ஆமா பார்வதி நான் வந்திருக்கேன். கொடுத்த முத்த அத்தா மேல அள்ளி விதைக்கலாமா? அத்தான் இருப்பாரோ இறப்பாரோ என்று எனக்கு தெரியவில்லை அம்மா. பிச்சவரும் முத்தாரம்மாங்காலே ஆமா அப்படின்னா மனமிறங்கிய முத்தாரம்மா அவையா மகிழ்ந்து கண்ணை முடிச்சு பார்த்தால பார்க்கிறா. பல நாளையில பிறந்தவ கண்ணீரை வடிச்சுக்கிட்டு கேட்கா. அம்மா கேக்கா ஓ நீ அழாத தலைமுறை வாழ்ந்தாத்தான் பலமுறை வாழும். இப்ப வாழும். பல நாளையில பிறந்த பிள்ளைய கஷ்டம் இல்லாம வாழ்ந்தா அதுக்கு பிறக்கும் பின்னால பிறக்கிற பிள்ளைகளையும் இப்ப கஷ்டம் இல்லாம இருப்பாங்க. கஷ்டம் இல்லாம இருப்பாங்க. ஆமா அதான் இன்னைக்கு தாய் தாப்பன் பாருங்க மூத்த பிள்ளைய கட்டி கொடுத்த இடத்துல அது கஷ்டப்பட்டாலும் ஆமா இந்த இளைய பிள்ளைகளுக்கு தெரியாம அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்து அதை கொஞ்சம் மேட்டு கொண்டு வருவாங்க. ஆமா ஆமா எனக்கு தங்கச்சிட்டு சொல்லிடாத அம்மா 10 ரூபா கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லி தெரியாம கொடுத்துட்டு வருவாங்க. 1000 ரூபா கொடுத்தோம் சொல்லிடாத. என்னைக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன். ஆமா நீ உன் பெரிய மோளை கொண்டு போய் எனக்கு 10,000 கொடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கே கொண்டு போய் போடு. அவளுக்கே கொண்டு போய் போடு. ஆமா நீ என்னைக்கு கீழே படுத்தி அன்னைக்கு அவ வந்து உன்னைய பார்ப்போம். யாரு உன்னைய பார்க்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சின்ன பிள்ளை பெரிய பிள்ளைகிட்ட சண்டைக்கு போகும். ஆமா அம்மா கிட்டையும் சண்டைக்கு போகும். ஆமா இவன் எல்லாத்துக்கும் மூத்த வாழ்லையா முத்தாரம்மா அம்மையா கண்முடைந்து பார்த்தா அக்கா பார்வதி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிற்கா. வடித்து கொண்டு இருக்கிறா. பார்வதி முதல்ல உன் கண்ணீரை தொட. ஆமா முதல்ல அழுகைய தொடன்னா. ஆமா பார்வதி கண்ணீரை தொடச்சா துடைக்கிறா. ஏன் பயப்படுத? இல்ல அவன் மச்சான் கொடுத்த முத்து முளைக்கலையோ எப்பா முளைக்கலையோ? நல்ல முத்தோ சோன முத்தோ? ஆமா மங்கு முத்தோ பொங்கு முத்தோ எப்படின்னு பாப்போம்னு தான் அள்ளி லேசா போட்டு பார்த்தோம். ஆமா சோர்வில்லாம முளைச்சிருக்கிறது. அதனால அவா போட்ட முத்த நாங்க அவா இறக்கி தந்ததுக்கு அப்புறமா எங்களை லேசா நினைச்சிட்ட. ஆமா மறுமுள்ளு பாஞ்சம்னு வச்சுக்கோ நீ மச்சான உன் கண்ணால பார்க்க முடியாது. ஏப்பா பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னா ஆமையா அப்படியே நல்லதென்று சொல்லி ஆமா பேராத 7 தண்ணி வரைக்கும் ஒரு வீட்டு இறப்புல உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். ஆமா
ஒரு தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரி 6 தண்ணி ஊற்றி ஆமா 7ஆம் தண்ணி அவருக்கு என்ன தண்ணி ஊற்றணும் நம்ம முட்டை இறக்கலாம் தான் முடிக்க முடியும். ஆமையா 7ஆம் தண்ணி இறைவனுக்கு என்ன தண்ணி ஊற்ற வேணுமென்றும் ஆமா என் தங்கைமார்கள் சொன்னபடி தாயிலையால் பார்வேலியா உச்சியிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் இறக்கி கொடுத்தான். எப்பா இறக்கி கொடுக்கிறா? இவன் முட்டை இறக்கி கொடுத்த உடனே ஆமா பார்வதி கைலாச வாசல் எல்லாம் சுத்தம் செய்து கடவுளுக்கு ஏர் பொழுதுல நிறைகுடம் தண்ணீர் முத்தத்துல தூக்கி வச்சு ஆமா முனமுறியாத மஞ்சளை இடிச்சு அதுல போட்டு ஆவரம் குடை பிடுங்கி இடித்து சாறு எடுத்து ஏறு பொழுதுல தண்ணியை வச்சு ஆமா இறங்கு பொழுதுல தண்ணி ஊத்துதா. இறங்கு பொழுதுல எப்பா ஊத்துகிறா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரி 6 தண்ணி ஊத்தி ஆமா ஆண்டவனுக்கு 7ஆவது தண்ணி எண்ணெய் தண்ணி. ஆமையா என்ன தண்ணி? 7ஆவது தண்ணி எண்ணெய் தண்ணி. முக்கட்டு எண்ணெய் உச்சியிலே வச்சு ஆமா எண்ணெய் தண்ணி ஊத்தி ஆமா வீடு வீடாக பிச்சை வாங்கி துள்ளுமாக அடிச்சு சரி பானைக்கரம் கரைச்சு ஆமா இளநீர் குத்தி வச்சு வைத்து மஞ்சப்பால் கரைத்து ஆமா ஈராகத்தை உரிச்சு வைத்து பல வகைகள் எல்லாம் அம்மாமார்களுக்கு வாங்கி படைத்து கலசத்துல மஞ்சள் பொடி கலக்கி ஆமா அதுல மஞ்சளை சாத்தி மாலை போட்டு வேப்பங்குளை சொருகி வடக்கு முகமா வைத்து ஆமா முக்குக்கு வேப்பலையாலை தோரணை கட்டி கற்பூர தெய்வத்தை கொளுத்தி அட்டகாளிகளை கையெடுத்தா அம்மா ஆதிபராசக்தி அம்மையா கையெடுத்து மாவ மக்களுக்கு வழங்க வேண்டுமென்று 4 திசைக்கு சுடவுல மாவை அள்ளுனா ஆமா அதுல வேப்பலை உரி போட்டு
போட்டா சரி 4 திசைக்கு சூற கொடுத்தா. ஆமா காளியே சூர, சூர வடகுத்தியாலே சூர, ஆமா முத்தார அம்மாளே சூர, சூர மாரி அம்மாளே சூர. ஆமா யாரு பேர்னாலும் வாயில வந்தவா 4 பேர் பேரை சொல்லிக்கணும். ஆமா ஆமா மாவை அள்ளி 4 திசைக்கு அள்ளி சூற கொடுத்து விடுத்தான் மக்களுக்கு விளம்ப வேண்டும் ஆமையா என்று அம்மா சொன்ன வாக்குப்படி வாக்குப்படி அட்டகாலி 8 பேரும் அந்தபடியே செய்தார்கள். ஆமா அப்படியே செய்த போது ஒரு போல் முட்டை இறக்கி கொடுத்த உடனே ஆமா பூலோகம் போக வேணுமென்ற அவா பொட்டணத்தை தலையில தூக்கிக்கிட்டு எங்க வாரா தெரியுமா? அவ கைலாச வாசல் விட்டு மலை கடந்து பட்டணமா வருவாளா முத்தை பிடுங்கி முத்தை வறுத்து கொடுக்க வேண்டுமென்றோ வேணுமென்றோ அம்மாமார்களெல்லாம் ஒன்று கூடி ஆமா பெருமாள் எப்படி அவதரிக்கிறார் தெரியுமா? எப்படி சுவாமி எல்லோரும் 10 சென்று 10 சென்று 10 சென்ற 10 சென்று 10 சென்ற முடி நிறைத்த கிழவி போல கிழவி போல கிழவி போல முடி நிறைத்த கிழவி போல போலே கிழவி போலே 10 சென்ற 10 சென்ற அம்மா முடி நிறைந்த கிழவி போல அவளும் நானும் 10 சென்று 10 சென்று 10 சென்று 10 சென்ற தலை முடித்த கிழவி போல கிழவி போல கிழவி போல தலை முடித்த கிழவி போல கிழவி போலே கிழவி போலே அவன் 10 ஐயா சொல்லண்ணா நிறைந்த கிழவி போல இவன் முத்த புடுங்கி வறுத்து கொடுக்கலன்னா சரிபட்டு வராது. ஆமா அத்தானே அந்த பாடுபடுத்திட்டு போறாள பூலோக மக்களை அவன் என்ன பாடுபடுத்துவா எப்பா என்ன வாழ்வடுத்துவா அப்படின்னு சொல்லி ஆமா ஆண்டவன் என் பெருமாள் கோவாலே பெண்ணா வடிவம் எடுத்து வடிவம் கொண்டு ஒரு வயதான பாட்டி போல வடிவ மறைச்சுக்கிட்டு நிற்காரு. ஆமா ஏ தாயே அம்மா பேத்தி பிள்ளைகளா ஏ பேத்தி பெண்களா தலைக்கு ஒரு பொட்டணமா வச்சிருக்கீங்களே இதெல்லாம் என்ன பொட்டணம்? இது பூரா முத்து போட்டணும் என்ன முத்து தாய் இது? இதுதான் எல்லாம் அவர முத்து தவற முத்து நல்ல முத்து சொல்ல முத்து நல்ல முத்து சொல்ல முத்து பாவ முத்து பலத்த முத்து பாவ முத்து பயத்த முத்து பச்சை முத்து வரும். இதெல்லாம் பொடி பொட்டணமா கட்டி கொடுத்தாரு. அம்மா ஆமா அம்மா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாரு. ஆமா சரி இந்த வேகாத வெயில்ல போகாதங்க உங்களுக்கு விளையாட வேப்ப மரம் வச்சிருக்கேன், வைத்திருக்கிறேன் நிழல் சரியா ஆலமரம் வச்சிருக்கேன், ஆமா தங்கி தவையாரி போக கேப்ப கூடு காய்ச்சி வச்சிருக்கேன். காட்சி வச்சிருக்கிறேன் கேப்ப கூடுனா போதும் 8 பேரும் குத்த வச்சிருவோம் எங்கன்னாலும். எப்பா உட்கார்ந்து குடிப்பா அந்த கூடுக்கு அவ்வளவு மகிமை உண்டு. அதுதான் இன்னைக்கு கார்த்திகை மாசம் ஆமா எல்லா கோயிலுமே சூறு கொடுக்கும்ல. கார்த்திகை மாசம் சூற ஏப்பா கொடுக்குறோம்ல கூடு காய்ச்சி ஆமா புல்லு மாவு அடிச்சு இடித்து மஞ்சள் பால் கரைத்து ஆமா பானக்கரம் கரைச்சி வச்சு சூறு கொடுக்கணும். இப்ப இந்த வடகுத்தி அம்மாவை கும்பிடுவோம் வடக்குத்தி அம்மாவை கும்பிடுவோம். ஆமா அது நெட்டூர் மருதபுரத்துல சூறைக்கு நான் தான் போய் வடக்குத்தி அம்மாளுக்கு பாடுவேன். சரிதான் வடகுத்தியா சூறைக்கு ஆமா அத மாதிரி பாருங்க. ஆமையா எனக்கு நீங்க தங்கி இருக்க நாரி அந்தாரி கூடுன உடனே தலைக்கு ஆமா முத்து பொட்டணத்தை அவ 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 தலைக்கு
தலைக்கு வச்சா ஆமையா குத்து வச்சுக்கிட்டு இருக்கிறா. இவர் பச்சை கலையத்தை எடுத்தாரு கண்ணு. ஆமா நல்ல கூட உப்பு போட்டு கடுக்க கரைச்சாரு. கரைத்தார். ரெண்டு உள்ளி முன்னாந்து கையில கொடுத்தாரு. ஆமா உள்ளிய கடிச்சா எப்பா கூட குடிக்கிறா. கூட குடிச்சா ஒரு கடி ஒரு குடி. அடே அப்பா. ஆமா உண்ட மயக்கம் துண்டை இருக்குன்னாம்ல. ஆமா சாப்பிட்டா உறக்கம் வந்துரும்ல. யாரா இருந்தாலும் சாப்பிட்டா உறக்கம் வரும்ல. கண்டிப்பா நல்லா சாப்பிட்டா தூக்கி வாரி முத்து பொட்டணத்தை தலைக்கு வச்சாலுவோ. ஆமா காமாடும் தலைமாடுமா வேப்ப மரத்து கடையில சாஞ்சுட்டா 8 பேரும். 8 பேர். உடனே என் பெருமாள் கோபாலகிருஷ்ணன் அமையா மலையும் மலையாக அடுப்பு கூட்டி அதுல ஒரு வார்ப்படுத்து வச்சு ஆமா முட்டை நைஸா உருவி அமையா அந்த அடுப்பு வார்ப்புல தட்டி கல 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 கலன்னு கண்ணை வார்த்துட்டாரு. அதுல ஒரு முத்து தெரிச்சு அடுப்புக்குள்ள ஊறி விடுது. ஆமா கருகிய வாடையை முத்தாரம்மா கண்டு கொண்டா. இன்னும் முத்து குட்டத்தை தலைக்கு வச்சு படுத்திருந்தோம். ஆமா இப்ப முத்து கருகி வாடை வருது. என்ன காரணம் என்ன வரும் அப்படின்னு கண்ணை முடிச்சு பார்க்கா. ஆமா பெண் சொருவத்தை மாத்தி மாய கண்ணை நின்று மறந்துட்டு நிக்காரு. ஏப்பா வந்து கொண்டு இருக்கிறார். மாய கண்ணை பார்த்துக்கிட்டு நிக்காரு. அண்ணா கண்ணா கூட பிறந்ததுக்கு இதுதானா எங்களுக்கு கூலி? ஆமா கூட பிறந்தவனே புரிய தோண்டிட்டிய முத்த குடுங்கி வறுத்துட்டிய. ஆமா வறுத்த முத்து ஐவலகத்துல முளைக்குமா கண்ணான்னு கேட்டா முத்தாரம்மா. எப்பா கேட்கிறான். அம்மா முத்தாரம்மா காளி காந்தாரி அட்டகாளிகளே என்னன்னா உங்க அன்னை வகுத்தவன் பெரியவனானா வறுத்த முத்து வை உலகிலே முளைக்கும். எப்பா அவை உலகிலே முளைக்கும். கொடுத்தவர் பெரியவரானா. ஆமா கொடுத்த முத்து குவளையத்தில் முளைக்கும் அம்மா. அதான் இன்னைக்கு சிறங்கு. ஆமா ஒண்ணு வந்துச்சுன்னா மஞ்சள் தேரா சலம் கட்டிக்கிட்டு வரும். ஆமா அம்மா முத்து போட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒன்னீர் தண்ணிய செங்கு மங்களா இருக்கும். செங்கு மங்களா இருக்கும். அதை சொரியாம அழுத்தாம உணராம ஒரு விதமா வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். சரி அவ இலைய கொண்டே ஊர்னாலும் தடவி விட்டா அது உடையாது. ஆமா அப்படியே பொட்டுச்சிரும். சரி தன்னால உதிர்ந்துரும் அந்த முத்து இறங்கி. ஆமா இவ்வளவு நாளும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. 21 நாளையில தானாவே உதிர்ந்துருவா. ஆமா நம்ம அரிப்பு தாங்க முடியாம சரி அப்படி சொரிஞ்சு அழுத்தி தேய்ச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் சில பேருக்கு அம்மா விழுந்த குடி முகமெல்லாம் குடி வழியா இருக்கும். ஆமா பாத்திருக்கோம்ல. அப்ப பார்த்தா முத்தாரம்மா இவர் வறுத்து கொடுத்துட்டாரு. ஆமா வாங்கடியா மறுபடியும் கையிலே போய் உடை வாங்கி நாம உலோகம் போவோம். ஆமா அட்டகாலி 8 பேர் எங்கே புறப்பட்டு வருகிறார் தெரியுமா? அவளோ கைலாத வாசல் வேண்டிய வரத்தை வாங்கி பூலோகம் போகணும். இந்த சிறப்பான நேரத்திலே சிங்காரை மேடையிலே நரசிம்மநல்லூர் நகரிலே ஐயா நகரை ஞானமூர்த்தி ஈஸ்வரருடைய திருவாலயத்திலே முத்தாறு அம்பிகையாருடைய திருநாமத்தை கொண்டு அவருடைய திருப்புகளை கொண்டு ஆடி அருள்வாக்கு நல்வாக்கும் சொல்வாக்கும் செல்வாக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் திரு நங்கையர் எனது அருமை சகோதரி
அஞ்சலியினுடைய திருக்கரத்தினாலே எனக்கு அழைப்பு கொடுத்து அன்போடு பண்போடு ஒப்பிட்டு உகமலர்ந்து உள்ளம் கவர்ந்து உண்மை பேசி அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்த அருமை சகோதரிக்கு நாம் பாராட்டு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இலக்கிய 1000 பொன் பெறும் பொன்னாடை எடுத்து அஞ்சலினுடைய திருக்கரத்தினாலே போற்றியுள்ளார்கள். அன்னாருக்கு அப்புறமாக திரு நங்கையர்களான எனது அருமை சகோதரி எனது அருமை தங்கை அவர் சொந்த பேரை சொன்னா தெரியாத ஆப்பிள்னு சொன்னாதான் தெரியுமா? இப்ப ஆப்பிள் அவன் ஆப்பிள் மாதிரி தானே இருக்கா? அவ எனது அருமை சகோதரி ஆப்பிளினுடைய திருக்கரத்தினாலே நீங்க ஊர் மாரியம்மா கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு என்ன செய்யணுமோ ஆமா அத்தனையும் செஞ்சிருது அப்படின்னு அப்படியே நாங்க 2 பேரும் கலந்து பேசிக்கிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பர் வாங்கிக்கிட்டோம். அதனால என் அருமை சகோதரி ஆப்பிளினுடைய திருக்கரத்தினாலே எனக்கு அழகான ஒரு பட்டுச்சாரி பொன்னாடை போர்த்தி சிறப்பித்து அத்தோடு மட்டுமல்லாமல் நேற்று 200 ரூபாய் அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்துள்ளார். இன்னைக்கு 500 ரூபாய் அரை கோடி. எவ்வளவு? 500 ரூபாய் அரை கோடி நோட்டை அள்ளி பணம் கொடுத்து சிறப்போடு என் தங்கை ஆப்பிள் என்னை ஆதரித்துள்ளார். ஆதரவு செய்துள்ளார். அத்தானுக்கு விடிய காலம் கொடுப்பான். அத்தானுக்கு விடிய காலம் கொடுப்பா ஐயா. நீ நாளைக்கு வராதனுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு வரும். லட்சவாதி லட்சங்களை அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்ல சீமாட்டிகளுடைய குடும்பக்குழு கோத்திரங்கள் எல்லாம் எப்படி வாழ வேணும் தெரியுமா? வாழே வேணும் ஐயா, வாழே வேணும். நம்ம செல்லமும் முத்தாரம்மாளுடைய திருவாலயத்திலே ஆடும் கூட ஹோமரமாக இருக்கிறாங்க. எனது இளைய சகோதரி ஆப்பிள் மாரியம்மா கோவில் அவ பெரிய சாமி கொண்டாடி கிரகத்த அழகி கிருஷ்ணனுடைய தங்கையாவா. பாத்தீங்களா நம்ம செல்ல 8ஆம் குளத்துல சுக்கனாட்சிக்கும் உச்சினி மகாலிக்கும் பெரிய சாமி கொண்டாடியாவாதான். ஏ சுக்கனாட்சினா ஓடியாருவா, எதிர்த்து ஓடியாந்துருவா, போக மாட்டா. அதனால அவளை குற்றாதான் இருப்போம். அதனாலே ஆளும் குல ஓமரங்களாக நீங்க ஆளு போல் எலிகலந்து அருகு போல் வேறு ஒன்று மூங்கில் போலை பண்ணை கட்டி என்றென்றைக்கும் முசியாமல் நீடூடி வாழ்க வளர்கவென்று ஞானமூர்த்தி ஈஸ்வரவி முத்தாரம்பிகையாளைய வணங்குகின்றேன் ஐயா. கைலாசத்துல முறை கேட்டார்கள் அம்மாமார் 8 பேர்களும் இந்த அம்மா 8 பேரும் கேட்டபடி ஆண்டவனாகி சிவபெருமான் யாரை அழைக்கிறார் தெரியுமா? என் மகன பெருமுடையா
எடுத்து பயணமாகி எங்க வாரானா எங்க வாரானா ஆட்சி மண்டபம் தன்னை விட்டு மன்னவன் தன்னை விட்டு சுந்தர் பகவானையும் முத்தாரம்மா ஈஸ்வரியா அம்மா ஈஸ்வரியா
பாருங்கம்மா இல்லை பூ போல முத்தாரம்மைக்கு மூக்கத்தி அழக பாருங்கம்மா 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 பூ போல முத்தாரம்மைக்கு பிள்ளைக்கு அழக பாருங்கம்மா ஆளேரவுமே ஆளேரா தன்னை தானே தானே
கொடுத்தவர்கள் வாழ வேணும் 100 கோடி ஆதரித்த சீமாட்டிகள் வாழ்க வாழ்க 100 கோடி காப்பி கொடுத்தவர் வாழ்க வாழ்க வாழ வேணும் 100 கரண்டி ஓட்டு கொடுத்தவர் வாழ்க 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 100 கோடி மாலையாது போட்டவர்கள் வாழ வேணும் 100 கோடி ஆடை போட்டியவர் வாழ வேணும் 100 கோடி பணம் கொடுத்தோர் வாழ்க 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 100 கோடி தங்கவ சேரி தந்தவர்கள்